உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அஹானாவுக்கு கல்யாணம் நடக்க போதா என்ன? வாட்? நோ. அப்ப என்கிட்ட உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி லண்டன்ல தான் இருக்கா. அவ இந்தியன் தான், ஆனா ரொம்ப வருஷமா அவ லண்டன்லயே தான் இருக்கா. நேத்து அவங்க ஹஸ்பண்ட் கூட உங்க பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. அதான் உங்க பிசினஸ் அசோசியேட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பட்டேல் அவங்க கூட தான் வந்திருந்தாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குஜரால் அவங்க அஹானாவை பாத்திருக்காங்க. அங்கேயே அவங்க பிளாட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இவள ரொம்ப பிடிச்சு போச்சு. போட்டோவோ எடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன். இது நம்ம அஹானான்னு. இங்க பாரு, இது நீதானே அஹானா? காட்டுங்க, எங்கிட்ட காட்டுங்க. ஆஹா, இங்க பாரு. தப்பா இருந்தாலும் போட்டோல அழகா தான் இருக்க. நீயே பாரு. பாரு பாரு. ஆஹா, பையனும் நல்ல ஹேண்ட்ஸமா தான் இருப்பான். பயங்கர மாடஸ்ட் வேற. லண்டன்ல அவங்களுக்கு மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே பொருத்தமான ஜோடியா இருப்பீங்க. அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அஹானாவை பார்க்க வர போறாங்க. இங்க பாருமா, ஒரு அவசரமும் இல்ல. நீ நிதானமா யோசிச்சு சொல்லு, ஓகே? ஆனா மீட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஐ மீன், அஹானா அவன் கிட்ட பேசினா தானே நம்மால முடிவெடுக்க முடியும். கரெக்ட்? சரியா சொன்னீங்க அண்ணி. முதல்ல அந்த ஃபேமிலியை பார்க்கலாம், அந்த பையன் கிட்ட பேசலாம். அப்பதான் நம்மளால முடிவெடுக்க முடியும். சோ மீட் பண்றது நல்லது தானே. அஹானா, அவங்க ஃபேமிலிய மீட் பண்றியா? இங்க பாரு, சொல்றத கேளு. எந்த அவசரமும் இல்ல. நல்லா யோசின் மாமா சொன்னார்ல. யூ கேன் டேக் யுவர் டைம், ஓகே? ஆயுஷ், அஹானா பேசட்டும், நீ பேச. சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. நல்லது. நாளைக்கு லஞ்சுக்கு வர சொல்லிடு. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் பேச டைம் கிடைக்கும். லஞ்சா? ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவங்க இந்தியன் ஃபுட்ஸ் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. நாங்க எப்ப அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுருக்கோம். கான்டினென்டல் பிக் பெஸ்ட் பாஸ்தா, அதோட பைனட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஸ்டஃப்டு மஷ்ரூம், பேன்கேக்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா. டோன்ட் வெரி சுதா, வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லு. எல்லாம் டக்குன்னு இங்க கிடைச்சிரும். எங்க ஹோட்டல் ஷெஃப் இருக்காங்க. என் சிஸ்டருக்காக எல்லா ஷெஃப்ஸும் வந்துருவாங்க. சும்மா கலக்கிடுவாங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆனா அவங்களுக்கு வீட்ல பண்ணாதான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அதான் பெரிய பிரச்சனையே. சோ லஞ்ச் ஐடியாவை நம்ம விட்டுறலாம். 11 o'clock அவங்கள நாம இங்க கூப்பிடுவோம். அப்போ அந்த டீ, காஃபி, பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து பேச வேண்டியதை பேசிடலாம். அப்புறம் என்ன, அஹானா குவான்டினென்டல்லாம் சமைக்கிறதுக்கு கத்துப்பா. டென்ஷனே வேண்டாம். லக்ஷ்மி அண்ணின்னு தான் கூப்பிடுற. ஆனா அண்ணியை ஏத்துக்க மட்டும் மாட்டேங்கிற. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவா? நானும் உன்னை நாத்தனாரா ஏத்துக்கல. நான் உன்னை என்னோட தங்கச்சியா தான் பாக்குறேன். ஷாலுவ பாக்குற மாதிரியே. அதோட இந்த விஷயம் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்ன சொல்ற? சரி, நீ என்ன அண்ணியாவே ஏத்துக்க வேண்டாம், பரவாயில்ல. ஆனா நீ எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசலாம். நான் இங்கதான் இருக்கேன், இதே வீட்டுல தான் இருக்கேன். ஓப்பனா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசு லேசாயிடும். நீயாவே வந்து என்கிட்ட பேசு. இன்னைக்கே ஒன்னும் நீ வர வேண்டாம். நானும் ரொம்ப நாளாவே உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உள்ளுக்குள்ளே நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. ஆனா தனியா நடந்து போகும்போது வழி தவறி போயிடும். அதனால யாராவது கூட இருந்தாங்கன்னா மனசுக்குள்ள தைரியம் கிடைக்கும். முடிஞ்சா நீ என்கிட்ட பேசு. நான் இங்கதான் இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை போட்டு நான் பொளக்காம விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு, நான் என்ன பண்றேன்னு. கரிஷ்மா, சோனியா. ஹாய் அண்ணி, வாங்க. மூவி ரொம்ப நல்லா இருக்கு, வாங்க. மாம், இட்ஸ் ரியலி அமேசிங் அண்ட் ஃபன்னியா இருக்கும். வாங்க மாம், வந்து பாருங்க. சோனியா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். இதை எடுத்துட்டு போய் ஹால்ல உட்காரலாம். அப்ப எல்லாரும் பாப்பாங்க இல்லையா? கரிஷ்மா, சோனியா, உங்களுக்கு தெரியாதா நாளைக்கு நம்ம அஹானாவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல? தெரியும். சரி, மூவிஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்களா? இப்ப நம்ம என்னத்தை ஏற்பாடு பண்ணணும்? அவங்க பார்க்க தானே வராங்க. கரிஷ்மா, நீ இத ஒரு நார்மல் மீட்டிங்கா பாக்குற. பையன் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறாங்க. உலகமே மாறினாலும் இந்த சம்பிரதாயம் மாறாது.
கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 ஃபேமிலிஸ் ஒண்ணு சேரணும். லஞ்சுக்கு வரவங்க ஒருவேளை நைட் கூட தங்கலாம்ல. அதுக்கு தேவையான வேலையை பார்க்கலாம். எல்லாமே ரெடி ஆயிட்டு தானே இருக்கு. அதுவும் இல்லாம கீழே லக்ஷ்மி லஞ்ச் ரெடி பண்றால. விடுங்கம்மா. சரியா நீ விடுங்க, நான் லஞ்ச் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே கரிஷ்மா, நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். அஹானா உன்னோட பொண்ணு. ஒரு அம்மாவா நீ எதுவும் செய்யாம இருக்க. முதல்ல நீ உன் பொண்ணு அஹானா கிட்ட பேசணும். லைஃப்ல ஒரு பெரிய முடிவு எடுக்க போறா. லைஃப்னா என்னன்னு நீ தான் எடுத்து சொல்லணும். இந்த நேரத்துல தான் அவளுக்கு அம்மாவோட துணை தேவைப்படும். எனக்கு புரியுது அண்ணி. ஐ எம் சாரி, நான் போய் பேசுறேன். ஓகேவா? சோனியா, குட் நைட். மீதி படத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, குட் குட் நைட். குட் நைட் மாம். என்ன கரிஷ்மா இது? நாங்கெல்லாம் இல்லன்னா நீ என்ன பண்ணுவியோன்னு கவலையா இருக்கு. அண்ணி, எதுக்காக இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்க இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. அதோட நீங்க எப்பவும் கூடவே இருக்கீங்கல்ல. வீட்ல யாரும் என்ன புரிஞ்சுக்கலாம், ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்குள்ள என்னவோ இருக்குன்னு. நான் ஒன்னும் ஒரு பேச்சுக்காக இத சொல்லல. நீ ஷாலு 2 பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான். ஷாலுக்கு ஏதாவது ஆயிட்டு அவ என்கிட்ட சொல்லலனா அப்ப கூட அந்த விஷயத்த அவ சொல்லாமலே நான் அதை புரிஞ்சுப்பேன். அப்போ நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன? பட் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அப்படிதான் நடக்கும். சில நேரங்கள்ல பல விஷயங்கள் நமக்கு புரியாமலே இருக்கும். ஆனா அது பரவாயில்ல. அங்கதான் பிரச்சனையா நீமா. நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, எல்லாரையுமே கவனிச்சுக்கிறீங்க. ஏன் பண்றீங்க? இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குது? இதெல்லாம் பண்ணாதீங்க. ஷோக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா அப்புறம் அவமானப்பட்டு தான் போவீங்க. நிஜமாவே நீ அப்படியே ஷாலு மாதிரி தான் நடந்துக்கிற. இங்க வா 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 உட்காரு. ஆனா நான் இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்? இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. உனக்குன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிய வரும். அதாவது திடீர்னு ஒரு 3வது மனுஷங்களுடைய ஜென்மத்துக்கான உறவா மாறும். எப்படி அவனுடைய குடும்பம் உன்னோட குடும்பத்தை விட ரொம்ப முக்கியமானவங்களாயிடுவாங்க. அவனோட சொந்தங்கள்லாம் உன் சொந்தமா தெரிவாங்க. அவங்களோட அம்மா அப்பா நம்மளோட அம்மா அப்பாவா மாறிடுவாங்க. இப்போ நீயே எனக்கு ஒரு பதில சொல்லு. சின்ன வயசுலலாம் உன்னோட அம்மா அப்பா உன்னை திட்டினதே இல்லையா? இல்ல அண்ணன் தம்பி கூட சண்டையே நடந்தது இல்லையா? நடந்திருக்குல்ல. சோ நம்ம அம்மா அப்பாவோ இல்ல அண்ணனோ நம்மள திட்டுனா அது அவமானமா தெரியாது. அப்புறம் நம்மளோட மாமனார் மாமியார் அவங்க நம்ம அம்மா அப்பாவா மாறிடுவாங்க. அவங்க திட்டுறதும் நமக்கு அவமானமா தெரியாது. ஏன்னா நம்ம சொந்தத்துக்கு கூட தானே நம்ம சண்டை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மச்சினன் நாத்தனார் இவங்க கூட நடக்கிற சண்டையெல்லாம் பெருசாவே தெரியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.